ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ ஃபினான்ஸ் ஆப்பில் டிஜிட்டல் கோல்டு வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் இருப்பீங்க, கீழே ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிஜிட்டலாக கோல்டும் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை அமௌண்ட் இருக்குது கோல்டு காயின் வாங்கணுன்னாலும் இந்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், பை கோல்டு, செல் கோல்டு, கெட் கோல்டு காயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்டு காயினை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்டு காயின் வெயிட்டை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் என்னென்ன சார்ஜஸ் வருதோ எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் யுவர் கோல்டு டெலிவரி டு யுவர் டோர் ஸ்டெப், செலக்ட் காயின் வெயிட்டேஜ், பே மேக்கிங் சேஞ்சஸ், பே மேக்கிங் சார்ஜஸ், கெட் ஹோம் டெலிவரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் காயின் வாங்குறதுனால இந்த ஆப்பில் ஈஸியாக வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் கோல்டு வந்து எப்படி சிம்பிளாக பை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரேட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கோல்டு மார்க்கெட் ரேட் கொடுத்துருக்காங்க. கிராம் வந்துட்டு 7897.68 இருக்குது. நான் பை கோல்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பை பண்ணோன்னா பை, செல் கொடுக்கணுன்னா செல்லு. நான் இப்போ வரைக்கும் என் கோல்டு அக்கௌண்ட்டில் 0 இருக்குது, அப்போ செல் பண்ண முடியாது. அப்போ பை கோல்டு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இந்த பேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பை இன் ருப்பீஸ், பை இன் கிராம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ருப்பீஸில் வாங்குறீங்களா இல்லை கிராம்ஸில் வாங்குறீங்களான்னு செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பை இன் ருப்பீஸ். ஸோ மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ருப்பீஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ₹1 போடுறேன், மினிமம் 10 ருப்பீஸ்னு வருது. அதே இது கிராம்ஸ் போனீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அதே தான், மினிமம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 ருப்பீஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பை இன் ருப்பீஸ் போட்டு 10 ருப்பீஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் பை பண்ணுற ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு குவான்டிட்டி வந்துட்டு 0.0012 கிராம், ஏன்னா நம்ம கொடுக்குறதே 10 ரூபா தான். ஸோ அதுக்கு என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜஸ் வந்து 0 பண்ணிட்டாங்க, கமிஷன் 0 பண்ணிட்டாங்க. ஓகேவா, ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேயபிள் அமௌண்ட் வந்து 10 ருப்பீஸ். ஓகேவா, ஸோ எது வழியாக பே பண்ண போகிறீங்க? பேவையா, யூபிஐ ஆப்னா யூபிஐ ஆப் கொடுங்க, ஜியோ ஃபினான்ஸ் வழியாக கொடுக்கலாம், ஃபோன்பே, கூகுள் பே, எது வழியுமா கொடுக்கணுமோ கொடுங்க, பேமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட்டை செலக்ட் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. வேலட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 0.0012 கிராம் வந்து ஆட் ஆயிடுச்சு. வியூ ட்ரான்சாக்ஷன் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், ட்ரான்சாக்ஷனையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ்டு பார்த்தீங்கன்னா 0.0012 கிராம்ஸ் 24 கேரட் கோல்டு ஃபார் 10 ருப்பீஸ். ஓகேங்களா, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.29 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வேலட் பேலன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாங்கின கோல்டு வந்து அந்த வேலெட்டில் இருக்கும். எப்போ வேணுமோ செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா யுவர் கோல்டு பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கோல்டை நீங்கள் டிஜிட்டலாக வாங்கி வச்சுக்கலாம். ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருந்தா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலாக வாங்கி வச்சுட்டு எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் டிஜிட்டலாக வாங்குறாங்க. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.